முதலில் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆபேல் தான் ஞாபகத்துக்கு வருவான். ஆனால் அது உண்மை கிடையாது. முதலில் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தது காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாகி அதன் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஆதியாகமம் 4:4 வசனத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுமையானவைகளின் தலையீற்றுகளையும் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நம்மளா இருந்தால் எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, காயினை தான் நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம், காயினை தான் நம்ம புகழுவோம். ஏன் அப்படின்னா காயினுக்கு தான் முதல்ல அந்த எண்ணம் வந்துச்சு. காயின் தான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் என்றும் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று எண்ணம் அவனுக்குள்ளே தான் முதல்ல உண்டாகி அவன் தான் கொண்டு வந்தான். அப்போ அவனை தான் நம்ம அங்கீகரிப்போம். அதை பார்த்து இவன் காப்பி பண்ணான், ஆபேல் அதுக்கப்புறம் தான் வந்தான்னு சொல்லி நம்ம ரெண்டாவது அவனை வைப்போம். ஆனால் கர்த்தர் காயினை விட்டுட்டு ஆபேலை அங்கீகரித்தார். என்ன காரணம் அப்படின்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, காயினுடைய கிரியைகளும் அவனுடைய சிந்தைகளும் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம்னு அந்த ஒரு வசனம் சொல்லுது. இப்போ பாருங்க, காயினுடைய எண்ணங்களும் அவனுடைய கிரியைகளும் பொல்லாதவைகளாக இருந்தது. அது நிமித்தம்தான் கர்த்தர் அவனை அங்கீகரிக்காமல், அவன் என்னதான் முதல்ல கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் அவனை அங்கீகரிக்கலை. அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு மனுஷனை வெளி தோற்றத்தை வைத்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் முக்கியமாக ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றம் அவனுடைய மேலோட்டமான செயல்பாடுகளை வைத்து ஒருத்தனை நம்ம மதிப்பிட முடியாது. அவனுடைய உள்ளான குணங்கள் தான் முக்கியம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் அப்படி பார்க்கிறதில்லை, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படி நம்முடைய உள்ளான குணங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு காரணமே ஆபேலுடைய உள்ளான குணாதிசயங்கள் தான். அவன் கர்த்தரோடு இசைந்திருந்தான், கர்த்தரோடு அவனுடைய செயலும் சிந்தையும் எல்லாம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்போ நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம சரியாக இருக்கோமா? கர்த்தர் நம்ம என்னதான் ஊழியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், சர்ச்சுக்குள்ளேயே கிடந்தாலுமே நம்முடைய இருதயம் தேவனோடு உத்தமமாக இல்லை, தேவனோடு செம்மையாக இல்லை, அவருடைய வழிகளில் இல்லை, நம்முடைய சிந்தையும் கிரியைகளும் வித்தியாசமாக இருக்குது, பொல்லாதவைகளாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஊழியமோ நம்முடைய காணிக்கைகளோ நம்முடைய தசமபாகங்களோ அங்கீகரிக்கப்படுவதில்லை. நாமே அங்கீகரிக்கப்படாதவர்களாக மாறிடுவோம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்முடைய இருதயத்தை கர்த்தரோடு கூட நம்ம இசைந்திருப்போம். இருதயத்தில் அவரோடு கூட நம்ம இசைந்திருந்தால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதனால இதில் ரொம்ப கவனமாக இருப்போம். இருதய சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.